Good morning my dear 4th standard students. நம்ம இப்போ என்ன சாப்டர் பார்த்துட்ருக்கோம்? ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர். இந்த சாப்டர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, மல்டிபிள், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன்லாம் எதுவுமே புரியல அப்படின்னா இந்த கிளாஸில் என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பார்த்தோம்? ஃபேக்டர்ஸ்னால் என்னது? கிவன் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை கொடுத்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த 2 நம்பர்ஸை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது கிவனில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த 2 நம்பர்ஸ் தான் ஃபேக்டர் ஆஃப் தி கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஃபேக்டர்னால் என்ன? எந்த 2 நம்பர்ஸை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது அவங்க கொஷினில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் கிடைக்குதோ அந்த 2 நம்பர்ஸும் ஃபேக்டர் ஆஃப் தி கிவன் நம்பர். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட ஃபேக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 12ன்றது எந்த 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும்? 1, 2 எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது 12 வரும். ஸோ 1, 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 12. நெக்ஸ்ட்டு 4, 3 எடுத்து மல்டிபிள் பண்ணும்போதும் 12 வரும். ஸோ 4 and 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 12. ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை ஃபேக்டர் கிடைக்கும் 12க்கு? 1, 3, 4, 12, 6 அப்படின்னு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபேக்டர் ஆஃப் தி கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்னால் என்னது? அதோட ஃபேக்டர் என்ன இருக்கணும்? 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். இது 2 மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம என்ன நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர்ஸ். ஒரு நம்பரோட ஃபேக்டர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் இது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். ஓகே, அடுத்து காம்போசிட் நம்பர்னால் என்னது? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ரைமுக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன். அதோட ஃபேக்டர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃபை தவிர மீதி வேறு எந்த நம்பர்ஸ் வேணாலும் ஃபேக்டராக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதை வச்சு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைட் த ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 10. 1 and 10க்குள்ளார எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இவங்க மொத்தம் 1 and 10, 11 and 12, 21 and 11 and 20, 21 to 30, 31 to 40, 41 to 50. இவ்வளோ இந்த நம்பர்ஸ் பிட்வீன் இடையிலலாம் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 1 and 10க்குள்ளார எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளோட கொஷின். ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 and 10க்குள்ளார இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? 1 and 10க்குள்ளார எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த நம்பர்ஸ் எல்லாமே எந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கும்? 1 and 10க்கு இடையில இருக்கும். ஓகேவா? 1 and 10க்கு பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு எந்தெந்த நம்பர் ப்ரைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 2. 2ன்ற நம்பர்ஸ் எந்த 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்? 1:2 = 2. ஓகேவா? அப்போது எந்த 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கும்? 1ஐயும் 2ஐயும் எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு 2ன்ற நம்பர் கிடைக்கும். வேறு எந்த நம்பர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் உனக்கு 2 வராது. ஓகேவா? நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேபிள்ஸில் 2ன்ற நம்பர்
எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2ன்ற நம்பர் எந்த டேபிளில் மட்டும்தான் வரும்? 2 டேபிள்லையும் 1 டேபிள்லையும் மட்டும்தான் வரும். ஸோ 2ஓட ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னது? 1ம் 2 மட்டும்தான். ஓகேவா? ஒரு நம்பரோட ஃபேக்டர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் அது மட்டும் இருந்துச்சுனாலே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இங்கே ஆன்சர் என்ன? 2 இஸ் a prime. புரிஞ்சிச்சா? நீங்கள் ஒன்றும் செக் பண்ண தேவையில்லை. இப்போ 2ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்னு பாருங்கள். 2ன்ற நம்பர் 1 டேபிள்லையும் அந்த நம்பர் 2 டேபிளில் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர். ஏன்னா நமக்கு ப்ரைமோட கண்டிஷன் என்னது? 1 டேபிள்லையும் அந்த நம்பர் எந்த நம்பரோ அதோட டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே 2ன்ற நம்பர் 1 டேபிளில் வந்திருக்கு அண்ட் 2 டேபிளில் மட்டும்தான் வரும். வேறு எந்த டேபிள்லையும் 2 வராது. 3 டேபிள்லாம் 2 வருமா? வராது. ஸோ 2 இஸ் a ப்ரைம் நம்பர். ஓகேவா? ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கும்? 3. 3ன்ற நம்பர் எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் 3 டேபிளில் வரும். வேறு எந்த டேபிள்லையுமே 3 வராது. ஸோ 3 இஸ் a ப்ரைம் நம்பர். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபேக்டர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் அதே நம்பராகவே தான் இருக்கணும். இங்கே நான் 2ன்ற நம்பர் செக் பண்ணேன், அதோட ஃபேக்டர் எனக்கு 1 கிடச்சிச்சு. ஏன்னா 1 டேபிளில் வருதில்ல, ஸோ 1 கிடச்சிச்சு அண்டு 2 மட்டும்தான் கிடச்சிச்சு. வேறு எந்த டேபிள்லையும் 2 வரல. ஸோ 2 இஸ் a ப்ரைம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3. 3 வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ 3 இஸ் a ப்ரைம். இப்போ நீங்கள் ப்ரைம்னு சொல்லணும்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியணும்? அந்த நம்பர் 1 டேபிளில் வந்திருக்கணும் அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃப் அதே டேபிளில். 3ஆக இருந்துச்சுன்னா 3 டேபிள், 4ஆக இருந்துச்சுன்னா 4 டேபிளில் மட்டும்தான் வரணும். வேறு எந்த டேபிளில் வந்தாலும் அந்த நம்பர்ஸ் ப்ரைம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்? 4. 4 எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிள்லையும் வருமா? 2 2s are 4 வரும். ஸோ 2 டேபிள்லையும் வரும். 3 டேபிளில் 4 வருமா? வராது. அண்ட் 4 டேபிளில் வரும். 3 டேபிளில் வரும். நமக்கு என்ன கண்டிஷன் ப்ரைமாக இருக்கணும்னா 2 கண்டிஷன் தான். 1 டேபிள் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். ஆனால் இங்கே 4ன்ற நம்பர் என்னென்ன டேபிள்லாம் வருது? 1 டேபிளில் வருது, 2 டேபிளில் வருது அண்ட் 4 டேபிளில் வருது. ஸோ 4 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 5. 5ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், வேறு 2 டேபிள்ஸில் வருமா? வராது. 3 டேபிள்லையும் வராது, 4 டேபிள்லையும் வராது அண்ட் 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 5 இஸ் ப்ரைம். ப்ரைம் நம்பர்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6. 6 எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது அண்ட் 6 டேபிளில் வரும். ஓகேவா? நமக்கு என்ன கண்டிஷன் ப்ரைமாக இருக்கணும்னா 1 டேபிள் அந்த நம்பர் இட் செல்ஃப் அதே டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். என்ன நம்பரோ அந்த நம்பர் அதே டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து நிறைய டேபிள்ஸில் 6 வருது. ஸோ 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் என்னது? 7. 7ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்? டேபிள் சொல்லி பாருங்கள். 1 டேபிளில் 7 வரும். ஸோ 1 இஸ் ஒரு ஃபேக்டர். அண்ட் 2 டேபிளில் வருமா? வராது. 3 டேபிள்லையும் 7 வராது. நெக்ஸ்ட்டு 4 டேபிள்லையும் வராது, 5 டேபிள் எந்த டேபிள்லையுமே வராது. லாஸ்ட்டாக 7 டேபிளில் மட்டும்தான் 7 வரும். 1 7s are 7. ஸோ 7 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 7ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸில் வருது? 1 டேபிள் அண்ட் 7 டேபிள். ஸோ 7 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 8. 8 எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது, 4 டேபிளில் வரும், 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வராது, 7 டேபிளில் வராது, 8 டேபிளில் வரும். ஸோ 1 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 2
எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும். நமக்கு என்ன கண்டிஷன், 1 டேபிளில் வந்திருக்கணும் அண்ட் 8னா 8th டேபிளில் மட்டும்தான் வரணும். இப்படி வந்துருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த நம்பர் ப்ரைம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா டேபிள்லேயும் 8 வந்திருக்கு. ஸோ 8 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 9. 9 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும், 1 டேபிளில் 9 வரும், 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் 9 வரும், 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது, 6 டேபிள்லேயும் வராது, 7 டேபிள் வராது, 8 டேபிள் வராது, 9 டேபிளில் 9 வரும். ஓகே, இப்போ எத்தனை டேபிள்ஸில் 9 வந்திருக்கு, 1 3 9. நமக்கு ப்ரைமாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அந்த நம்பர் 1 டேபிளையும் என்ன நம்பரோ அதே டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா 3 டேபிள்லையும் 9 வருது. ஸோ 9 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 and 10 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் பிட்வீனில் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 4 ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன நம்பர், 2 3 5 and 7. ஓகே, 1 and 10, 1க்கும் 10க்கும் இடையில எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இருக்குது, 4 ப்ரைம்ஸ் இருக்குது. அந்த ப்ரைம் என்னென்ன, 2 3 5 7. ஓகே, புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி. இதுக்கு பேசிக்காக தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேபிள்ஸ். டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ப்ரைம் போட்டுடலாம். ஓகே, ப்ரைமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன், அந்த நம்பர் 1 டேபிள்லையும் அந்த நம்பர் இட்செல்ஃப் அதே டேபிள்லையும் தான் வந்திருக்கணும். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா 5ன்ற நம்பர் 1 டேபிளில் வரும் அண்ட் 5 டேபிள், வேறு எந்த டேபிள்லையுமே 5 வராது. ஸோ 5 இஸ் அ ப்ரைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா மறந்துடக்கூடாது. இது மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் 4 மார்க்கை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ப்ரைமாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அந்த நம்பர் 1 டேபிள் அந்த நம்பர் இட்செல்ஃப் அதே டேபிள்லேயே வந்திருக்கணும். வேறு எந்த டேபிள்ஸ்லேயுமே அந்த நம்பர் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 11 to 20க்குள்ளார எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 11க்கும் 20க்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லுங்கள், 12 13 14 15 16 17 18 and 19. இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, 11க்கும் 20க்கும் பிட்வீனில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இந்தந்த நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ்லாம் ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், 12ன்ற நம்பர் எந்த டேபிள்லாம் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ இவ்வளோ டேபிள்ஸில் வந்துருச்சு. ஸோ 12 இஸ் நாட் அ ப்ரைம். ப்ரைமாக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், 1 டேபிள் அந்த நம்பர் இட்செல்ஃப் அதே டேபிளில் மட்டும்தான் வரணும். தட் மீன்ஸ் 1 டேபிள்லையும் 12 டேபிள்லையும் மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னா 12 இஸ் அ ப்ரைம். ஆனால் இங்கே 12 என்னென்ன டேபிளில் வருது, 1 டேபிளில் வருது, 2 டேபிளில் வருது, 3 டேபிள், 4 டேபிள், 6 டேபிள். ஸோ 12 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நம்பர், 13. 13 எந்தெந்த டேபிள்லாம் வரும், 1 டேபிள் அண்ட் 13 டேபிள். வேறு எந்த டேபிள்லையுமே 13ன்ற நம்பர் வராது. ஸோ 13 இஸ் ப்ரைம். ஓகேவா? இங்கே ஆன்சர் எழுதிக்கோங்க. 13 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட் என்ன நம்பர், 14. 14 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும் அண்ட் 7 டேபிளில் வரும். நமக்கு என்ன கண்டிஷன், ப்ரைமாக இருக்கணும்னா 1 டேபிள் அந்த நம்பர் இட்செல்ஃப் அதே டேபிளில் மட்டும்தான் வரும். இங்கே எக்ஸ்ட்ரா 2 டேபிள் 7 டேபிள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ 14 இஸ் நாட் அ ப்ரைம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு 15 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிளில் 15 கிடைக்கும், 3 டேபிளில் கிடைக்கும், 5 டேபிளில் கிடைக்கும் அண்ட் 15 டேபிளில் 15 வரும். நமக்கு என்ன கண்டிஷன்? 1 டேபிளையும் 15 டேபிளையும் மட்டும்தான் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் இந்த 15ன்ற நம்பர் எக்ஸ்ட்ரா இன்னும் டேபிள்ஸில் வந்திருக்கு. ஸோ 15 இஸ் நாட் அ ப்ரைம். அதே மாதிரி தான் 16 என்ன டேபிளில் வரும்? 2 டேபிள்லேயும் வருமா? நமக்கு என்ன கண்டிஷன்? 1 டேபிள்லையும் 16 டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் இது எக்ஸ்ட்ரா 2 டேபிள் 8 டேபிள் எல்லாம் வருது. ஸோ 16 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 17 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் 17 டேபிளில் மட்டும்தான் வரும். வேறு எந்த டேபிள்லையுமே 17 வராது. ஸோ 17 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட்டு 19 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிள்லேயும் வரும் அண்ட் 6 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும், 18 டேபிளில் வரும். ஸோ 18ன்ற நம்பர் நிறைய டேபிள்ஸில் வருது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். ப்ரைமாக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்? அந்த நம்பர் 1 டேபிள்லையும் அந்த நம்பர் இட் செல்ஃப் அது என்ன நம்பரோ அதே டேபிள்ஸில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 19 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிள்லையும் 19 டேபிள்லையும் மட்டும்தான் 19 வரும். வேறு எந்த டேபிள்லையுமே 19 வராது. ஸோ 19 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போ 11க்கும் 20க்கும் இடையில எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 13, 17, 19 3 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரைம்னா என்ன கண்டிஷன்? அந்த நம்பர் 1 டேபிள்லையும் அந்த நம்பர் இட் செல்ஃப் அது என்ன நம்பரோ அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் அக்கராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த நம்பரை ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 21 to 30க்குள்ளார இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்பர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். எதுக்கு? 21 to 30க்குள்ளார இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 22 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிள், 2 டேபிள் அண்ட் 22 டேபிள். நமக்கு என்ன கண்டிஷன்? 1 டேபிளையும் 22 டேபிள்லையும் தான் வரணும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா 2 டேபிள்லையும் 22 வரும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 23ன்றது எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். 1 டேபிள் அண்ட் 23 டேபிளில் மட்டும்தான் 23 வரும். வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே 23 வராது. ஸோ 23 இஸ் அ ப்ரைம். ப்ரைமாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்? 24 என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிள், 2 டேபிள். ஸோ 2 டேபிளில் வந்துச்சுனாலே இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 25 எந்தெந்த டேபிள்? 1 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 26 என்ன டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நம்ம கண்டிஷன் படி என்னென்ன டேபிள்ஸில் மட்டும்தான் அக்கராக இருக்கணும்? 1 டேபிள் அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். 26னா 1 டேபிள்லையும் 26 டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் 26ன்ற நம்பர் 2 டேபிள்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ 26 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, நெக்ஸ்ட் 27 எந்தெந்த நம்பர்ஸ் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிள் அண்ட் 3 டேபிளில் வரும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 28 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ 28 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 29 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிள் அண்ட் 29 டேபிளில் தான் வரும். ஸோ 29 இஸ் ப்ரைம். ஸோ மொத்தம் நமக்கு இங்கே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு? 2 ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன அந்த நம்பரு? 23 அண்ட் 29. ஸோ ஆன்சரில்
எழுதிக்கோங்க. என்ன நம்பர்? 23, 29. ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி. நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் ஒன் டேபிள்லையும் அதே அந்த நம்பர் என்ன நம்பரோ அதே டேபிள்லையும் மட்டும்தான் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். வேறு ஏதாவது ஒரு டேபிளில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, ரொம்ப ஈஸி. இதுக்கு உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 31 to 40. 31க்கும் 40க்கும் பிட்வீனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், அதில் என்னென்ன நம்பர்ஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்ன இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும்? 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. இவ்வளோ நம்பர்ஸ் பிட்வீன் எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில? 31 to 40க்கு இடையில இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? இதில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? 32 ப்ரைமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 32ன்ற நம்பர் என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் 2 டேபிளில் வரும். ஸோ 32 is not a prime. 33 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். ஸோ 33 is not a prime. ஏன் ப்ரைம் இல்லைன்னு சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம கண்டிஷன் படி 1 டேபிள்லையும் இந்த நம்பர் என்ன நம்பரோ அந்த டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த நம்பர் எக்ஸ்ட்ரா 2 டேபிளில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 33 பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் கண்டிஷன் படி நமக்கு என்ன தான் இருக்கணும்? 1 டேபிள்லையும் 33 டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் 33ன்ற நம்பர் எக்ஸ்ட்ரா 3 டேபிள்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ 33 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, ப்ரைம்னாலே அந்த நம்பர் 1 டேபிள், அந்த நம்பர் இட் செல்ஃப் அதே டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 34 என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். ஸோ 34 இஸ் நாட் அ ப்ரைம். 35 என்னென்ன டேபிளில் வரும்? 1 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள். ஸோ இவ்வளோ டேபிள்ஸ் வரும். ஸோ 35 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட் 36ம் 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். ஸோ 36 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட் 37 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிள் அண்ட் 37 டேபிள். வேறு எந்த டேபிள்லையுமே 37 வராது. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 37 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட் 38 எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிள், 2 டேபிள். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நம்ம கண்டிஷன் படி என்னதான் இருக்கணும்? 1 டேபிளையும் 38 டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் 38ன்றது 1 டேபிளையும் 2 டேபிள்ஸ்லையுமே 38 நமக்கு கிடைக்கும். ஸோ 38 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 39ன்ற நம்பர் என்னென்ன டேபிள்ஸ்லாம் வரும்? 1 டேபிள் அண்ட் 3 டேபிள். நம்ம கண்டிஷன் படி என்ன டேபிள்ஸில் தான் இருக்கணும்? 1 டேபிள் அண்ட் 39 டேபிளில் தான் இருக்கணும். ஆனால் 3 டேபிள்ஸில் வந்திருக்கு. ஸோ 39 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 31 to 40க்குள்ளார எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அந்த நம்பர் என்னது? 37. ஓகே, புரியுதா? ப்ரைம்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த நம்பர் 1 டேபிளையும் அண்ட் இட் செல்ஃப் அதே டேபிள்லையுமே மட்டும்தான் வந்திருக்கணும். வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே அந்த நம்பர் வந்திருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 41 to 50. லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்னு? 42, 43, 44, 45, 46, 47, 48, 49. ஓகேவா? இவ்வளோ நம்பர்ஸ் தானே இருக்கும் 41 to 50க்குள்ளார.
இப்போது இந்த நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்லாம் ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கண்டிஷன், அந்த நம்பர் ஒன் டேபிள்லையும் அண்ட் அதே டேபிள் அந்த நம்பர் என்ன நம்பரோ அதே டேபிள்ஸில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே என்ன நம்பர் இருக்குது? 42. 42 எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? ஒன் டேபிள், டூ டேபிள். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம் பிகாஸ் டூ டேபிளில் வந்திருக்குல்ல, டூ டேபிளில் வரக்கூடாது நம்ம கண்டிஷன் படி, இது வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 43 எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? ஒன் டேபிள்லையும் 43 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே 43 வராது. ஸோ 43 இஸ் ப்ரைம். ப்ரைமாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அதை தான் நம்ம இங்கே ஆன்சராக எழுதுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு 44 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? ஒன் டேபிள், டூ டேபிள், ஃபோர் டேபிள். ஸோ இவ்வளோ டேபிள்ஸில் வருது. ஸோ 44 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 45 ஒன் டேபிளில் வரும், த்ரீ டேபிளில் வரும், ஃபைவ் டேபிளில் வரும். ஸோ 45 இஸ் நாட் அ ப்ரைம். 46 ஒன் டேபிள், டூ டேபிளில் வரும். ஸோ 46 இஸ் நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு 47 எந்தெந்த டேபிளில் வரும்? ஒன் டேபிளில் வரும் அண்ட் 47 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே 47 வராது. ஸோ 47 இஸ் ப்ரைம். நெக்ஸ்ட்டு 48 எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்? ஒன் டேபிளில் வரும், டூ டேபிளில் வரும், ஃபோர் டேபிளில் வரும். ஸோ 48 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே. நெக்ஸ்ட்டு 49 எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? ஒன் டேபிள், செவன் டேபிள். ஸோ 49 இஸ் நாட் அ ப்ரைம். 49 எந்தெந்த டேபிளில் மட்டும் வந்திருந்தால் நம்ம ப்ரைம்னு சொல்லுவோம். ஒன் டேபிள்லையும் 49 டேபிள்லையும் மட்டும்தான் 49 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரைம் சொல்லுவோம். ஆனால் 49ன்ற நம்பர் நமக்கு 7 டேபிள்லையும் கிடைக்கும். ஸோ 49 இஸ் நாட் அ ப்ரைம். இப்போ நமக்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு? பிட்வீன் 41 அண்ட் 250குள்ளார 2 ப்ரைம் நம்பர் கிடச்சிருக்கு, 43 அண்ட் 47. ஓகே. ரொம்ப ஈஸி. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னு, ப்ரைம்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ப்ரைம்னா என்னது? அந்த நம்பர் ஒன் டேபிள்லையும் அண்ட் இட் செல்ஃப் அதே டேபிள்லையும் மட்டும்தான் அந்த நம்பர் வந்திருக்கணும், வேறு எந்த டேபிள்லையுமே அந்த நம்பர் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 பார்த்தோன்னா 2ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸில் மட்டும்தான் கிடைக்கும்? நமக்கு ஒன் டேபிள்லையும் டூ டேபிள்லையும் மட்டும்தான் 2 கிடைக்கும், வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே 2 நமக்கு கிடைக்காது. ஸோ 2 இஸ் ப்ரைம். ஓகே. இப்போ இதில் நம்ம 50 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் எவ்வளோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த 51 to 100குள்ளார இருக்க நம்பர்ஸில் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸை பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் கிளாஸில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லி. எவ்வளோ பேர் அது போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு ஹோம்ஒர்க் சம்லாம் போடுங்க, அப்போனா தான் நீங்கள் படிப்பீங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும். டவுட் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நீங்கள் நடத்துனதை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு எக்ஸாம் அப்போ அப்படியே பார்த்து ரிவிஷன் கிளாஸ் பார்த்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா அடுத்த 5th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த நாளில் எல்லாமே மறந்துட்டீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இருக்கிற டைமை யூஸ் பண்ணி படிங்க. ஓகே. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.